சார்ஜர் கேமராஸ். இல்ல ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஒரு பாயிண்ட் மட்டும் தான் இருக்கும். இது கேமரானே உங்களுக்கு தெரியாது. சார்ஜும் ஏறும். இதுக்கு ஒரு நெக்ஸ்ட் கிரேட் வந்து பாத்தீங்கன்னா பவர் பேங்க் கேமராஸ் வந்து வருது. பின்னாடி USB போட்டு நீங்க சார்ஜும் பண்ணிக்கலாம். இங்க வந்து உங்களுக்கு கேமராஸ் இருக்கும். மெமரி கார்டுலயே ரெக்கார்ட் ஆயிடும். இது வைஃபைலயும் கனெக்ட் பண்ணி மொபைலையும் நீங்க லைவா பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இன்டோர் ரெசிடென்ட்ல யூஸ் பண்றது. இந்த சர்வெண்ட் மானிட்டர் பண்ணணும், இல்லாட்டி அவங்க ஏதாவது வேல்யூபிள்ஸ் ஏதாவது வைக்கிறாங்க, அது மாதிரி மானிட்டர் பண்ணுறதுக்கு இது வைப்பாங்க. இது வந்து நாங்கள் டேபிள் கிளாக் கேமரா. ஸோ இதுலேயும் ஒரு 2-3 வேரியன்ட் இருக்குது. இதுலேயும் கேமரா வந்து இந்த ஹெட்டில் இருக்குது. இந்த கேமராஸ் இப்போ ஜாஸ்தி வந்து போயிட்டுருக்கு. இதில் கேமரா இருக்கிறது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. மற்ற கேமரா கூட நீங்கள் லைட்டாக ரொம்ப மைன்யூட்டாக வாட்ச் பண்ணால் கூட இதில் கேமரா இருக்கிறது ஒரு சின்ன பாயிண்ட் தெரியும். பட் இது வந்து இப்போ லேட்டஸ்ட் கேமரா. ட்ரை பண்ணுறேன், எங்கே கேமரா இருக்குன்னு ட்ரை பண்ணுவேன். இதில் வந்து கேமரா இருக்கிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஹவர் மினிட்டுக்கு நடுவில் இருக்குது அந்த 2 அதுவா? ஸோ இதில் வந்து கேமராஸ் எங்கே இருக்குன்னா இங்கே மேலே இருக்குது. ஸோ இந்த 2 பாயிண்ட்ல இல்லை, இங்கே மேலே இருக்குது. இந்த கிளாஸில் இந்த பாயிண்ட்ல மேலே இருக்குது. ஸோ இந்த பக்கம் எல்லாமே இது லைட் எரியும். இது வந்து நம்ம போட்டால் ஜஸ்ட் ஒரு கிளாக் மாதிரி அப்படியே ஓடும். நம்ம ஸ்பை கேமராஸ் வந்து நிறைய மாடல்ஸ் இப்போ பார்த்தோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அவேர்னஸ்க்காக என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்னு காமிக்கிறோம். இதெல்லாம் ஒரு சாண்ட் கிளாக் கேமராஸ் உங்களுக்கு. இது வந்து ஜஸ்ட் ஒரு பொம்மை மாதிரி இருக்கும். இதில் வந்து கேமரா வைப்பாங்க. ஸோ மெயினாக இந்த பாத்ரூம் அது மாதிரி இதில் வந்து எது மாதிரி கேமராஸ் இருக்குன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இது பல்ப் ஹோல்டர். இந்த ஹோல்டர்லேயே வந்து கேமரா இருக்கும். இந்த ஹோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் கீழே வந்து கேமரா இருக்கும். அது இருக்கிறதே தெரியாது. சம்டைம்ஸ் இந்த ஹோல்டரில் இங்கேயும் கேமரா வைப்பாங்க. பல்ப் மாட்டியிருக்க மாட்டாங்க, டம்மியாக இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேமராஸ் இருக்கும். இந்த சுவிட்ச் போர்டில் வந்து கேமரா இருக்குது. ஸோ இந்த சுவிட்ச் போர்டில் கேமரா எங்கே இருக்குன்னா இந்த சாக்கெட்டில் வந்து உங்களுக்கு கேமரா இருக்கும். ஆனால் அந்த சாக்கெட்டில் உங்களால் ப்ளக் வந்து என்னென்னா இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு மினி கேமராஸ். இது வந்து பல்ப் கேமரா. நார்மலாக ஒரு CFL பல்ப் மாதிரி மேலே மாட்டியிருப்பாங்க. சென்டரில் கேமரா உங்களுக்கு வந்து இதில் இருக்கும். 360 டிகிரி வியூ, பேனராமிக் வியூவில் அது கவர் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஷர்ட்டில் அது மாதிரி இதில் நீங்கள் சின்னதாக கிளிப் பண்ணி போகிற கேமராஸ் உங்களுக்கு. இது வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கும். ஃபோட்டோ ஃப்ரேம்குள்ளே வந்து கேமராஸ் இருக்கும். இது வந்து ஐடி கார்டில் கேமரா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கேமரா லென்ஸ் எங்கே இருக்குன்னு போட்டிருக்காங்க பாருங்க. இதான் வந்து கேமரா லென்ஸ். இந்த லென்ஸ் மூலமாக தான் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். அது மாதிரி இது ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிப்பில் வந்து உங்களுக்கு கேமரா இருக்கும். இது வந்து SD லென்ஸ் கேமரா. கொஞ்சம் ஹெவி கிளாரிட்டி வேணும்னா இது யூஸ் பண்ணுவாங்க. இது வித் மேக்னெட்டிக். பின்னாடி வந்து மேக்னெட் இருக்கு. ஸோ இது நார்மல் சுவிட்ச் போர்ட். உங்களுக்கு பாத்ரூம்ல ரூம்ல அது மாதிரி சுவிட்ச் போர்ட் இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு வந்து கேமராஸ் இருக்கும். இதுல வந்து எங்க கேமராஸ் இருக்குன்னா இந்த பாயிண்ட்ல கேமராஸ் இருக்கும். கேமரா இருக்கிறதே உங்களுக்கு வந்து தெரியாது. பிளஸ் இது பாத்தீங்கன்னா போன்லயே லைவா நீங்க வந்து பார்க்கலாம். வித் வைஃபை கனெக்ஷனோட இது வந்து இருக்கும். இதோட கிளாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா 4K அல்ட்ரா HD வரைக்கும் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கும். இதுல இது கால்குலேட்டர் கேமராஸ். இது வந்து பென்ட்ரைவ் கேமராஸ். இது வந்து பெல்ட்ல வந்து கேமராஸ் இருக்கும். இது கார் இருக்குல்ல, இது மாதிரி ஜஸ்ட் கார் இல்லாட்டி ரூம்ல வந்து இது மாதிரி ஜெல் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த ஜெல்ல கேமராஸ் இருக்கும் உங்களுக்கு. இது ஒரு மினி பென்ட்ரைவ் கேமராஸ் உங்களுக்கு. இது கிளாக் கேமராஸ்லேயே ஒரு வேரியன்ட். இதில் வந்து கிளாஸ் கேமராஸ். கிளாஸில் வந்து கேமராஸ் வந்து இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு வந்து கேமராஸ் இருக்கும். இல்லை வேரியன்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்ல கேமராஸ் இருக்கும், சென்டர் பாயிண்ட்ல இருக்கும். இதுலேயே ஒரு 5 to 6 மாடல்ஸ் உங்களுக்கு இருக்குது. இது பேசிக் பென் கேமராஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுறது. மெயினாக இதுதான். இது வந்து என்னென்னா பாத்ரூமில் இது மாதிரி ஒரு ஜெல்ஸ் ஓடோனில் அது மாதிரி போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக இதை நம்ம என்ன நினைப்போம்னா ஜஸ்ட் ஒரு பாத்ரூம் ரீஃப்ரெஷ்னர் நினைப்போம். பட் இது பாத்ரூம் ரீஃப்ரெஷ்னர் கிடையாது. இதுக்குள்ளேயும் வந்து கேமராஸ் இருக்கும். ஸோ கேமராஸ் இப்போ எதுக்குள்ளே வைப்பாங்கன்னு தெரியாத அளவு மாடல்ஸ் அவ்வளோ தூரம் இருக்குது மார்க்கெட்டில்.